மேரேஜுக்கு முன்னாடி சிக்கனை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு மீன், மட்டன், பீஃப் எதுவுமே சுத்தமாக சாப்பிட மாட்டேன். பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எப்படி இப்படி ஆப்போசிட்டாக மாறினேன்னு எனக்கே தெரில. மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஆட்டுக்கால்லேருந்து ஆட்டுக்கறி, பீஃப் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நான்வெஜ் பிரியர். அதனால இந்த தடவை நானே ஆசைப்பட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். என் பையனுக்காக அப்படின்னு சொன்னோம். கடைசியில் என் பையன் ஒரு வாய் தான் சாப்பிட்டான். இது எல்லாத்தையும் நானும் என் ஹஸ்பண்டே சண்டை போட்டு சாப்பிட்டோம். நான் சமைக்கிறது எப்போயாவது தான் டேஸ்ட்டாக வரும். அன்றைக்கின்னு பார்த்து ஆட்டுக்கால் டேஸ்ட்டாக வந்துச்சு. ரெசிபி வந்து செம்ம ஈஸி தான். எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பெலாம் ஒன்று போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 3, கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு அது மட்டும் தான் போட்டேன். வேறு எதுவுமே போடல. டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு.